ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தீபாவளி எல்லாம் முடிஞ்சாருச்சு. இதுக்கப்புறம் புது அவதாரத்தோட நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு இறங்கி வரார். இது வரைக்கும் அந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு பிறகு விஜய் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். கரூர் சம்பவத்துக்கு முன், கரூர் சம்பவத்துக்கு பின் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். தமிழக வெற்றி கழகத்தை இப்படி ரெண்டா பிரிக்கலாம். தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து 2 ஆண்டுகள் நிறைவடைந்தாலும் அந்த புத்துணர்ச்சி அவங்களுக்கு இல்லாம தான் போயிருச்சு. ஏன்னா கரூர்ல நடந்த சம்பவம் அவங்களுக்கு பெரிய அடி விழுந்துச்சு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் ஒரு சில காரியங்களை கத்துக்கொண்டார். ஒரு சில பாடங்களை அவருக்கு என்ன பண்ணார், கத்துக்கொண்டார். கூட இருக்கிறவங்க யாரு, நிர்வாகிகள், உண்மையான நிர்வாகிகள் யாரு, யாருக்காக நம்ம பேசணும், யாருக்காக எதை முதல்ல பேசணும், யாரு சொல்லி கொடுத்து பேசணும் அப்படின்ற ஒரு பாடத்தை அவர் கத்துக்கொண்டிருப்பார் அப்படின்னு நம்புறோம். ஆனா அது பொய்யா உண்மையா நம்மளுக்கு தெரியல. நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்க அப்பாவை கூட வச்சிங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை விட்டுறாங்க. இதுக்கப்புறம் அவர் எப்படி ஆக்ஷன் எடுக்க போகுதுன்னு தெரியல. ஆனா தீபாவளிக்கு முடிந்த பிறகு சம்பவம் இருக்கு, இனிமேட்டு தான்ப்பா சம்பவமே இருக்கு அப்படின்னு புது அவதாரத்தோடு விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, வந்திருக்கிறார். தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தாரு. எல்லாரும் கேட்டாங்க, கரூர் மக்களை ஏன் போய் சந்திக்கல, ஏன் அவங்கள நேர்ல போய் சந்திச்சு அந்த 20 லட்சம் கொடுக்குற மாதிரி தானே இருந்தது, ஏன் நீங்க முன்கூட்டியே போனீங்க, போய் ஏன் சந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு பல சிக்கல்கள் இங்க தமிழக வெற்றி கழகத்துல இருந்தது. தீபாவளிக்கு அப்புறம் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் கொஞ்சம் காலதாமதமே படுத்தியிருந்தார். ஏன்னா தீபாவளி வருது, சொந்த ஊருக்கு எல்லாருமே வருவாங்க. அந்த டைம்ல நம்ம போனா கூட்ட நெரிசல் இன்னும் அதிகமாகும், கட்டுப்படுத்த முடியாது. என்னதான் காவல்துறை கிட்ட நம்ம ப்ரொடெக்ஷன் கேட்டாலும் அதை மீறியோ ரசிகர்கள் என்ன பண்றாங்க, நம்மள விட மாட்டேங்கிறாங்க, நம்ம பிரச்சனை மேல பிரச்சனை கொண்டு வராங்க அப்படின்னு பல விஷயங்களை போட்டு அலசி ஆராய்ஞ்சு தீபாவளி கழிச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த சம்பவங்களை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தாரு, ஆற போட்டிருந்தாரு. இப்போ புதுசா புது அவதாரத்தோட இனிமேல் சம்பவம் செய்யறதுக்கு முழு மூச்சோட இறங்கி இருக்கிறாரு விஜய் அவர்கள். தீபாவளி முடிட்டோம் அப்படின்னு தான் காத்துட்டாரு. இதுக்கப்புறம் மக்களை சந்திக்கும் பிரச்சார பயணத்தை தொடங்க போறாரு. ஒண்ணு. இன்னொன்னு, கரூர் மக்களை போய் ஃபர்ஸ்ட் சந்திக்க போறாரு. கரூர் மக்களை ஏன் சந்திக்கணும், அந்த 41 பேர் குடும்பங்களை சந்திக்காதது நிறைய சர்ச்சைகளையும் விமர்சனங்களையும் விஜய் அவர்களுக்கு முன்வைக்கப்படுது. அதனால இறந்து போன 41 பேர் குடும்பத்தை முதல்ல போய் சந்திச்சிடலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கிறாரு. தீபாவளிக்கு அப்புறம் இது முன்னாடியே செயல்படுத்தப்பட்டதுதான். தீபாவளிக்கு முன்னாடியே போய் சந்திச்சுட்டு வந்துருவாரு அப்படின்னு பார்த்தா பல சிக்கல்கள் இருந்தது, சட்ட சிக்கல்கள் இருந்தது, கட்சிக்குள்ளே நிறைய சிக்கல்கள் இருந்தது. சோ இந்த சிக்கல்களா தீக்கிறதுக்குன்னா தீபாவளி கழிச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தாரு. இப்ப தீபாவளி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தபடியா கரூர் மக்களை போய் சந்திக்க போறாரு. அடுத்த கட்டமா கட்சிய அவர் என்ன பண்ண போறாரு, கட்டமைப்புகளை கொஞ்சம் சீர்படுத்த போறதா தகவல் வந்திருக்கு. இப்ப இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், மாநில அளவில் நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரையும் மாற்றி அமைக்க போறாரு. இப்போ அவங்க மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்களா, அவங்கள யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரசிகர் மன்றத்துல இருந்த நிர்வாகிகளை அப்படியே என்ன பண்ணிருக்கிறாரு, மாவட்ட செயலாளர்களா போட்டிருக்காரு. அவங்களுக்கு அந்த நுணுக்கங்கள் தெரியுமா, அவங்களுக்கு எல்லாருமே நீங்க எடுத்துக்கோங்களேன். புஷி ஆனந்துடைய மேற்பார்வையில போட்டப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே ரசிகர் மன்றத்துல இருந்தவங்களை அப்படியே தூக்கி என்ன பண்ணிருக்காரு, போட்டிருக்காரு. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சீனியரை நீங்க என்ன பண்ணிருக்கணும், நியமிச்சிருக்கணும். அரசியல்ல கை தேர்ந்தவர்களா, அரசியல் ஞானம் உள்ளவர்களா, படித்தவர்களா நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு மாவட்டத்துக்கு இல்ல ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாநில நிர்வாகி அப்படின்னு போட்டு அவங்களுடைய கீழ் பார்வையில இவங்களெல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கணும், போட்டிருக்கணும். ஆனா அவர் அப்படி போடல. அப்படியே ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்களை அப்படியே தூக்கி மாவட்ட செயலாளர் போட்டதுனாலதான் யாருமே ஒரு கட்சி ரீதியா செயல்படவே இல்லை. அவங்க இன்னமும் விஜய் ரசிகர் மன்றம் அப்படின்ற ஒரு கட்டமைப்புல தான் இருக்கிறாங்க. நம்மளுக்குன்னு ஒரு கட்சி வந்துருச்சு, ஒரு பேர் வந்துருச்சு, அவ்வளவுதான். ஆனா அவங்களுடைய மனப்பான்மை, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எப்படியா இருக்குதுன்னா ரசிகர் மனப்பான்மையில தான் இருக்கு. சோ இதை கட்டமைக்கணும், இதை திருப்பவும் கட்டமைக்கணும் அப்படின்னா அரசியல்ல கை தேர்ந்தவங்களை மாவட்ட லெவல்ல ஒருத்தரை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இனி மற்ற கட்சியில இருந்து வருவங்களோ இல்ல கட்சியில ஒதுங்கி இருக்கிறவங்களை எல்லாருமே சந்திச்சு டைரக்டா விஜயோட தலைமையில ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு மாவட்டத்துக்கு அரசியல்ல கை தேர்ந்தவங்களை, அரசியல் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களை போடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததாகவும் தகவல் இருக்கு. அடுத்தபடியா என்ன நடக்க போகுது அப்படின்னா,
கட்சிக்குள்ள நிறைய உட்கட்சி பூசல் நடக்குது. இப்ப புதுசா புஷி ஆனந்த் விஷயம் பயங்கரமா எழும்பிருக்கு. இந்த மேட்டரை ஆஃப் பண்ணணும்னா விஜய்க்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் புஷி ஆனந்த தூக்கி மாத்தணும், அவ்வளவுதான். புஷி ஆனந்த நீங்க வேணா என்ன பண்ணிக்கலாம், துணைத் தலைவரா கூட போட்டுக்கங்க, டம்மியாக்கி வச்சுக்கோங்க. ஆனா நீங்க அவரை பொதுச் செயலாளரா போடுறீங்க. ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்றவரு எந்த அளவுல அவர் இருக்கணும், அவருக்கு நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கணும், தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், மாநில செயலாளர்கள் எல்லாருமே இவருக்கு கீழே தான் வரும். தலைவர் அப்புறம் பொதுச் செயலாளர் இவருக்கு கீழே தான் எல்லாரும் வரும். அப்போ அந்த இடத்துல வேல்யூவலான பர்சனை நீங்க போட்டுக்கணும். நீங்க புஷி ஆனந்துக்கு ரொம்ப பெரிய பதவி கொடுங்க, ஆனா அவரை டம்மியாக்கியே வைங்க. ஆனா அவருக்கு நீங்க இந்த பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தது ஆப்டபிளா இல்ல அப்படின்னு ஒரு உட்கட்சி பூசல் தமிழக வெற்றி கழகத்துல ரொம்பவே எழும்பி இருக்கு. ஏன்னா புஷி ஆனந்த் உங்க கூடவே இல்ல, ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரு. ஆனா இப்போ அவராலதான் நிறைய சர்ச்சைகள் எழும்பிக்கிட்டே வருது. நீங்க புஷி ஆனந்த் வெளியில இருந்து ஒளிஞ்சுக்கிட்டு வெளியில வந்தா கூட நிறைய சர்ச்சைகள் எழும்புது. இதுக்கு காரணம் எல்லாமே புஷி ஆனந்த் தான். அதனால புஷி ஆனந்த மாத்துங்க அப்படின்ற ஒரு கோஷ்டி பூசல் தமிழக வெற்றி கழகத்துல எழும்பி இருக்கு. இதையும் அவர் சமாளித்தாகணும். அடுத்த கட்டமா பிரச்சாரத்தையும் மேற்கொள்ளும். எலெக்ஷன் நெருங்குது. இந்த எலெக்ஷனுக்குள்ள 234 தொகுதியும் கவர் பண்ண முடியுமா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். இந்த கரூர் சம்பவம் நடக்காம இருந்திருந்தா விஜய் இன்னைக்கு வேற மாதிரி இருப்பாரு. ஆனா கரூர் சம்பவத்தினால இப்போ ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறார். இதை எப்படி நம்ம ரினியூவல் பண்ணி திரும்பவும் மக்கள் மத்தியில போய் முன்னாடி இப்ப மக்கள் மத்தியில போய் நின்னா எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. திரும்பவும் கரூர் சம்பவம் மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப உன்னிப்பா காய்களை நகர்த்திட்டு வராரு. அதனால இனி வரும் நாட்கள்ல ஒரு பிரச்சாரத்தை நம்ம மேற்கொள்றோம்னா குறிப்பிட்ட அளவுக்கு தான் கிரௌடு வரணும். அது நிர்வாகிகளா இருந்தாலும் சரி, ரசிகர்களா இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட ஒரு நிர்வாகிகள் தான். அது இல்லாம ஒரு இடத்துக்கு போயிட்டு 3-4 தொகுதி ஒரு இடத்துல என்ன பண்ணுவாரு, அந்த மக்களை சேர்ப்பாரு. அப்படியெல்லாம் இல்லை. இனி தொகுதியா போறாரு அப்படின்றது தான் அடுத்த கட்ட ஷெட்யூல்ல என்ன பண்ண போறாங்க. இப்போ ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தொகுதிக்கு அவர் வருவார். மற்ற தொகுதியில இருக்கிறவங்க அங்க வரமாட்டாங்க. இப்போ விஜய் பண்ண பெரிய மைனஸான வேலை என்னன்னா 4 தொகுதி இருக்கிற அந்த 4 தொகுதி மக்களையும் ஒரே இடத்துல கொண்டு வந்ததுதான் இவரு செய்த பெரிய மைனஸ். அப்படி நீங்க சந்திக்கிறதா ஒரு கிரவுண்ட்ல, ஓப்பன் கிரவுண்ட்ல ஒரு ஸ்டேஜ் போட்டு நீங்க என்ன பண்ணிருக்கலாம், சந்திச்சிருக்கலாம். ஆனா இவர் அப்படி இது பிரச்சாரன்றது எப்படின்னா தொகுதி வாரியா போறது. இவர் தொகுதி வாரியா போறல, மாவட்ட வாரியா போறாரு. மாவட்ட வாரியா போன ஒரு மாவட்டத்தில் 5 தொகுதி 6 தொகுதி, இந்த 6 தொகுதி மக்கள் ஒரு இடத்துல சேர்ந்தா எப்படி இருக்கும், அதுவும் குறுகிய இடத்துல சேர்ந்தா எப்படி இருக்கும். இதுதான் விஜய் பண்ண பெரிய மைனஸ். நீங்க அப்படி சந்திக்கணும்னா ஒரு வெட்ட வெளியில கிரவுண்ட்ல என்ன பண்ணணும், ஸ்டேஜ போட்டு சந்திச்சிருக்கணும். அப்ப அந்த உயிர் சேதமா வந்திருக்கிறாரு. இவரு மாநாடு மாதிரியே பிரச்சாரங்களை மேற்கொள்றாரு. பிரச்சாரன்றது அப்படி இல்ல, தொகுதி வாரியா நீங்க போய் பிரச்சாரம் பண்ணுங்க. ஒரு தொகுதியை எடுத்துக்கோங்க, அந்த தொகுதியில போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு தொகுதியில 2 கூட்டம் கூட போடுங்க, 2 பாயிண்ட்ல கூட நீங்க என்ன பண்ணுங்க. பெரிய பெரிய கட்சிகள் அப்படிதாங்க பண்றாங்க. ஆனா விஜய் கூட்டம் கூடணும், கூட்டத்தை காட்டி ஆகணும் அப்படின்றதுக்காகவே கரூர்ல இப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காரு. மற்ற மாவட்டங்கள்ல ஏன் நடக்கலன்னா மற்ற மாவட்டங்கள்ல கிரௌடுகள் வரல. ஆனா கரூர் மாவட்டத்துல அப்படி இல்ல, கிரௌட சேர்க்கணும் அப்படின்றதுக்காகவே லேட்டா வந்திருக்காரு. குறிப்பிட்ட நேரத்துல வராம காலம் தாழ்த்தி வந்தார். இதுதான் பிரச்சனைக்கு காரணம். சோ இனி வரும் நாட்கள்ல இந்த மாதிரி சம்பவம் நடக்க கூடாது. கரூர்ல நடந்த சம்பவம் மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்க கூடாதுன்னா தொகுதி வாரியா நான் பிரச்சாரங்களை மேற்கொள்றேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வந்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம ஒரு சிலரை மட்டும்தான் நான் கூட வச்சுக்க போறேன், எல்லாரையும் நான் கூட வச்சுக்க மாட்டேன் அப்படின்னும் இங்க விஜய் அவர்கள் அதிரடியான முடிவு எடுத்திருக்கிறாரு. இனிமேதான்ப்பா சம்பவம் இருக்கு, விஜய் அவர்கள் வேற மாதிரி அடுத்த அவதாரம் எடுத்து வராரு அப்படின்னு ஒவ்வொரு தொண்டர்களும் ரசிகர்களும் ஆரவாரம் சொல்லி இருக்கிறாங்க. தீபாவளி முடியணும் அப்படின்னு விஜய் காத்து கொண்டிருந்தார். தீபாவளி முடிந்து விட்டது. இனிமேல் தான் சம்பவம் இருக்குது தமிழக வெற்றி கழகத்துல. விஜய் புது அவதாரம் எடுத்து மக்களை சந்திக்க போறதா தகவல் வந்திருக்கு. பல மாற்றங்கள் நிகழும் தமிழக வெற்றி கழகத்திலும் சரி, தமிழக வெற்றி கழகத்துடைய விஜயுடைய பிரச்சாரங்களிலும் பல மாற்றங்கள் நிகழும். அதுவும் போல கரூர் மக்கள் அந்த 41 பேர் குடும்பங்களே போய் சந்திக்க போறார் அப்படின்ற தகவலும் வந்திருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.